இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த இன்னிசையில் நற்செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். சகோதரி கிறிஸ்டி அவர்கள் அழகாக பாடினார்கள். மாறிடா எம்மான் நேசரே என்று சொல்லி தேவன்
மாறாதவர். மனிதன் மாறுவான், ஆண்டவர் மாறாதவர் என்று சொல்லி நல்ல ஒரு அழகான பாடல். ஆண்டவரை வர்ணித்து பாடக்கூடிய நல்ல ஒரு பாடல். கல்வாரி சிலுவை மீதினிலே காணுதே இவ்வன்பிதே என்று சொல்லி நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக, முதலாம் ஆதாம் செய்த கீழ்ப்படியாமையின் காரணமாக இரண்டாம் ஆதாமாக விண்ணுலகை விட்டு மண்ணுலகிலே வந்து நம் கை செய்த பாவங்களுக்காக அவருடைய கைகளிலே ஆணிகள், நாம் போகக்கூடாத இடங்களுக்கு செல்வதன் காரணமாக அவருடைய கால்களிலே ஆணிகள், நம் மூளையிலே தகாத விதமாய் சிந்திப்பதன் காரணமாக தலையிலே முள்கிடம் சூட்டப்பட்டது. கடைசியாக விழாவிலே ஈட்டியால் குத்தி இழுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு வெளிநாட்டு தெய்வம் அல்ல, நம்முடைய ஆசியா கண்டத்திலே பிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 5 கண்ட மக்களுக்காக என் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார். அதைத்தான் அழகாக பாடினார்கள். ஆண்டவருடைய அன்பு, கல்வாரி அன்பு, கல்வாரியில் பூத்த மலர்கள் 7 என்று சொல்லி 7 வார்த்தைகளை ஆண்டவர் சொன்னதை கல்வாரியில் பூத்த மலர்கள் என்று சொல்லி நாம் சொல்லுகின்றோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு சுமார் 630 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா அழகாக தீர்க்க தரிசனமாக சொல்கின்றார். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகிற்கு வருவார், நமக்காக பாடுபடுவார், மரிப்பார், உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி அழகாக சொல்கின்றார். அதையே சங்கீதக்காரனாகிய தாவீது மிக அழகாக 22ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டதை, கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டதை தாவீது முன்னுதாரணமாக தீர்க்க தரிசனமாக சொல்கின்றார். பாவி என்பதை குறித்து நாம் பாவி என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் அழகாக எழுதியிருக்கின்றார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகின்றார். ஆண்டவராகிய இயேசு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகின்றார். உலகத்தின் காட்டக்கூடிய அன்பு தேவன் இவ்விதமாய் இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவானவரே சொல்கின்றார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கின்றான் என்று சொல்லுகின்றார். என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்வார்கள், வருகிறவர்கள் போகிறவங்களாம் சொல்லுவார்கள், தங்கரோடு முத்துவாச உனக்கு சும்மா, தங்கரோடு முத்துவாச உனக்கு சும்மா, ஆனால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு இருந்தால் அந்த தங்க ரோட்டிலே நாம் பிரவேசிக்கலாம் என்று சொல்வார்கள். அதைத்தான் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிறான் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்ம ரட்சிப்புக்காக நாம் யாரிடமாவது ஆண்டவருடைய கல்வாரி அன்பை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோமா? இன்றிலிருந்தாவது ஆண்டவருடைய கல்வாரி அன்பை மற்றவர்கள் நாம் எடுத்து சொல்லி ஆத்ம ஆதாய பணியிலே நாம் இணைந்து கொள்வோம். சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் என்று சொல்லி அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். இந்த நிகழ்ச்சியானது அநேகம் பேருக்கு நல்ல ஒரு விடுதலை நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அநேகம் பேர் நோயிலிருந்து விடுதலை, கோர்ட்டு கேஸிலிருந்து விடுதலை, அநேக பிரச்சனைகளிலிருந்து விடுதலை என்று அநேக காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். எங்களோடு தொடர்பு கொள்கிறார்கள். நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். கட்டப்பட்டவர்களுக்கு, வியாதியோடு பிரச்சனைகளோடு உள்ள கட்டப்பட்ட மக்களுக்கு நாங்கள் கட்டுகளை அவிழ்க்கும்படியாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீடிய பொறுமையாக இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு, மாமியாரோடு ஒட்டி கொண்டு நல்ல ஒரு ஆண்டவராக இயேசுடைய சந்ததியை பெற்றெடுத்த ரூத் வாழ்க்கை வரலாறு, பாதை தவறி போய் மீண்டு வந்த
யோனா வாழ்க்கை வரலாறு, மிஷனரி ராக்டன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை ஒளி காட்சியாக 25 பேரை கொண்ட குழுவாக உங்கள் பகுதியிலே வந்து நடத்த காத்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொன்னது போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்தோடைய நாமத்தை உயர்த்துமாக என்று சொன்ன இந்த வசனத்தின்படி இந்த ஊழியத்தை தாங்க உங்களை அன்பாய் அழைக்கின்றோம். மீண்டுமாய் நல்ல ஒரு ஜெபத்தை கேட்டு பிற்பாடு எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராக இயேசுவானவரை எங்களுக்காக கொடுத்து உம்முடைய அன்பை எங்களுக்கு காண்பித்தீரப்பா. அதே போல ஆண்டவராக இயேசுவானவரும் தன்மை தியாகமாக எங்களுடைய பாவங்களுக்காக அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தாரப்பா. அன்பின் தேவனே, எங்களை மீட்டெடுக்கும்படியாக, எங்களை ஆண்டவரே அப்பா நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, எங்களை நீர் உம்மோட கூட நாங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் விரும்பி எங்களை உம்முடைய சமூகத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்திருக்கிறீரப்பா. இயேசுவானவர் தன்னால கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இருந்ததையும் கொடுத்து அன்பை வெளிப்படுத்தி எங்களை மீட்டெடுத்திருக்கிறார்ப்பா. நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இயேசுவின் பிள்ளைகளாய் இருந்து ஆண்டவரே அப்பா, இயேசுவாலே மீட்கப்பட்ட ஜனம், இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர்கள் எல்லா காரியங்களிலும் ஆண்டவராக இயேசு எப்படி மரித்து உயிர்த்தெழுந்து ஜெயித்தாரோ அப்பா, பாவத்தின் எல்லா கிரியைகளையும் ஆண்டவரை அழித்து போட்டு பிசாசையும் ஆண்டவரை மேற்கொண்டாரோ அப்பா, அது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அதை நாங்கள் அனுபவிக்கும்படியான கிருபைகளை நீர் ஒன்று பண்ணி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய பாவங்களை மூலத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவரே அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு பெரிய மீட்பை பெற்றவர்களாய், இயேசுவானவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லி மற்றவர்களையும் ஆண்டவராக இயேசு வருகைக்கு என்று சொல்லி ஆயத்தம் பண்ண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, எவ்வளவு நல்லவர் என்பதை ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ருசிக்க வேண்டும் அப்பா. எவ்வளவு கொடிய காலமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காலத்திலும் ஆண்டவராக இயேசு வரப்போகிறார். அதற்குள்ளாக ஆண்டவரே இந்த நற்செய்தியை, இந்த சுவிசேஷத்தை சொல்ல நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் கேட்க வேண்டும் ஆண்டவரே, எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த பூமியிலே ஆண்டவரே மாம்சமாய் பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த சுவிசேஷ செய்தியை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சொல்ல நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சரீரத்திலே மரித்து ஆவிலே பிழைத்திருக்கிற அனுபவத்தை இயேசுவானவரிடத்திலிருந்து பெற்று ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலையும் சுகமும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.